ஆய்வாளர் விமலா மீதான பணியிடை நீக்க உத்தரவிற்கு உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் ஐபிஎஸ் சில தினங்களுக்கு முன்பாக ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்திருந்தார். இந்த உத்தரவானது உள்நோக்கம் கொண்டது என தற்போது உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராஜலட்சுமி மீதான வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்தது உள்நோக்கம் கொண்டது என தற்போது உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் உத்தரவின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பெண் காவல்துறை அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது எனவும் தற்போது முதற்கட்டமாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக சென்னை விபச்சார பிரிவு தடுப்பு பிரிவு ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் ராஜலட்சுமி என்பவருக்கு எதிராக இருந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை புகாரை விசாரித்து ஆய்வாளர் விமலா அறிக்கை சமர்ப்பித்திருந்தார். இந்த லஞ்ச ஒழிப்பு அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்த லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜனவரி 6ஆம் தேதி அன்று ஒரு குறிப்பாணையை வெளியிட்டிருந்தது. அதில் ஆய்வாளர் ராஜலட்சுமிக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை தயார் செய்யுமாறு ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவுறுத்தலின் பேரிலேயே மனுதாரர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் எனவும் முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை இயக்குநரின் ஒப்புதலுக்கு மனுதாரர் அனுப்பியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி இந்த அறிக்கையை ஆய்வு செய்து சில திருத்தங்கள் மேற்கொண்ட பின்னரே முறைப்படி வழக்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் வழக்கு பதிவு செய்த காரணத்திற்காக மனுதாரரான விமலாவை பணியிடை நீக்கம் செய்து கடந்த ஜூன் 17ஆம் தேதி அன்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டதாகவும் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆய்வாளர் விமலா மீதான இந்த இடைநீக்க உத்தரவானது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது என தற்போது முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த இடைக்கால உத்தரவிற்கு வரும் ஜூலை 9 வரை இடைக்கால தடை விதித்து நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக